டீனேஜ் கேர்ள்ஸ் ஆன கேக் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நியூ கஸ்டமர் தான் நமக்கு வந்து இந்த கேக் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் கஸ்டமர். ஸோ அவங்களோட ரிவ்யூ எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1.5 kgs பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் தீம் மட்டும் இந்த மாதிரி வேணும், 2 tier வேணும் அப்படின்னு. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நம்மளோட பழைய ஒரு பிக்சர் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த ஒரு கேக் வந்து நமக்கு சிங்கிள் டியரில் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேக் ஓட இதுதான் வேணும், அந்த பிக்சரை பார்த்துட்டு அது மாதிரி 2 tiers பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே பாட்டம் டியர் வந்து 1 kg, மேலே 1/2 kg. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 நான் வந்து 4 கட் பண்ணியிருக்கேன் நான், மேல் லேயரை அண்ட் கீழ் லேயரையும் 4 கட் பண்ணி, பட் 3 லேயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணேன். 1 லேயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருந்தேன், அதை வந்து நான் பர்சனல் யூஸ்க்கு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் ஃபுல்லுமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து செய்யலாம். அண்ட் இது வந்து நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான், பட் நம்ம வந்து சொன்ன மாதிரி என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய சாக்லேட் வந்து சங்க்ஸாக போட்டுட்டு, செரீஸ் போட்டுட்டு, அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம விப்டு க்ரீம் வந்து நம்ம மேலே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து 3 லேயருக்கும் நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். அண்ட் இது செரீஸ் வந்து சில டைம் வந்து நான் வந்து கண்டோலா கேண்டிம்பாங்க, ட்ரைட் செரீஸ், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு டிண்டு செரீஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்னா, டிண்டு செரீஸ் பெரிய கேனில் வரும். அது நம்ம ரெகுலராக நிறைய ஆர்டர்ஸ் வந்து நமக்கு பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் வரும்போது ஓகே, இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இது வந்து மேலே லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 லேயருக்குமே பிங்க் கலர் தான் வந்து அவுட்ரு கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா அந்த பிக்சர்லேயும் வந்து பிங்க் கலர் தான் இருந்தது. ஆக்சுவலி அது வந்து ரோஸ் மில்க் கேக், ஸோ அதனால் நம்ம பிங்க்கில் பண்ணியிருந்தோம். பட் அதே கலர்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பிங்க் கலர்லேயே வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிசைன் இது மாதிரியும் நம்ம வந்து மேலே வந்து கொடுத்தாச்சு. மேலே கொடுத்துட்டு நல்லா இது வந்து செட் ஆகணும், மெயின் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டயர் கேக்ஸ் வந்து எப்போவுமே நல்லா செட் பண்ணி விட்டுட்டு தான் வந்து நம்ம வந்து டயர் வந்து அடுக்கணும். ஸோ ஐ திங்க் நான் இது மார்னிங்கே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வரைக்குமே வந்து நல்லா செட் பண்ண விட்டுட்டு, அப்புறம் நம்ம டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து நம்ம வந்து எடுத்து ஸ்டாக் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா செட் பண்ண விட்டாச்சு. அண்ட் மீன்வைல் இது கூடயே வந்து எனக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருந்தது, ஒரு மினி கேக். அதை வந்து நான் தனியாக இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து ஸ்டாக்கிங் பண்ண போகிறேன். ஸ்டாக் பண்ணுறதுங்கிறது வந்து என்ன தான் குட்டி சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய கேக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எப்போவுமே வந்து ஸ்டாக் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்புறம் திருப்பி எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் மோரோவர் ஸ்டாக்கிங்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் லைக் டெலிவரிக்கு ஒரு 1 hour முன்னாடி அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து செய்வேன். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பட் காட்ஸ் கிரேஸ் லைக் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் உங்களுக்கு 1.5 kgsலேருந்தே வந்து டியர் கேக்ஸ் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் என்னோடய ஃபோன் நம்பர், இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1.5 kgsலேருந்தே நம்ம வந்து டியர் கேக்ஸ் பண்ணலாம். அண்ட் 1/2 kgலேயே வந்து டால் கேக்ஸ் வந்து செய்யலாம். கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ப்ரௌனி ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ கம்மிங் பேக் டு தி வீடியோ, இப்போ வந்து நம்ம டியர் கேக்ஸ் வச்சுருக்கிறதுனால உள்ளே வந்து நம்ம கரெக்டாக சப்போர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா டம்முன்னு விழுந்துடும் கீழே. ஸோ நம்ம வந்து இந்த உடன் ஸ்டிக்ஸ் ஒரு சப்போர்ட்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டோட்டலாக 3 to 4 ஃபுல்லு சுற்றி வந்து நம்ம வந்து வச்சுருவோம். இது டவல்ஸோ இல்லை பிளாஸ்டிக்கில் வந்து டவல்ஸ் கிடைக்கும், அது வைக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ராஸ் வைக்கலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம கேக்கோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இங்கே வந்து உடன் ஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ சுற்றி நான் வந்து வச்சு எல்லாத்தையுமே சீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்தராக டெக்கரேஷன் அது பார்க்கலாம்.
ஸோ இதை முடிச்சுட்டு லைட்டாக அது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மேலே நான் வந்து செஞ்சு வச்சுருந்த டாப்பரை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஹாப்பி பர்த்டே எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஹாப்பி பர்த்டே அதை வேணும்னு அவங்களே டிசைனும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போது அதுக்கான இந்த லைக் அந்த கவுன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிசைனுக்காக நான் ரோசட்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ரோசட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அண்ட் சுற்றி கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிளாங்கான இடத்துக்கெல்லாம் வந்து லைட்டாக அந்த பார்டர் மாதிரி நம்ம வந்து இதுலேயே கொடுத்தாச்சு. ஸோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஸோ இவ்வளோ தான் டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் முடிச்சாச்சு. அண்ட் இது கூடவே வந்து நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூவி விட்டுக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். வந்து ரெடி ஆயாச்சு. கேக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனுப்பிச்சிடலாம். அண்ட் இந்த ஹாப்பி பர்த்டே எங்கே வைக்கிறது தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வச்சாலும் அவ்வளோவா வந்து செட் ஆகலை. ஸோ சம்ஹவ் ஒரு மேனேஜ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். கஸ்டமருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கேக்கு. ஸோ டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குனாங்க, டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இந்த மாதிரி செலிப்ரேஷன் கேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பால் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.